கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் ஸ்ரீதர், சார்ல்ஸ் மற்றும் ரகுமான் இணைகிறார்கள். ஸ்ரீதர்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? நிவாரண நடவடிக்கைகள் துரிதகதியில் நடந்து கொண்டிருக்கிறதா? அதற்குரிய மக்கள் இதை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்றாங்க? விக்ரம், கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தானே புயல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தானே புயலுக்கு பிறகு நீலம் புயலுக்கு பிறகு தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக தண்ணீரில் மிதக்கிறது. இந்த தண்ணீரில் மிதக்கும் காட்சியை பிரத்யேகமாக நாம் ஹெலிகாப்டர் மூலமாக விஷுவல் மூலமாக காமித்திருந்தோம். இதன் காரணமாக தற்போது தமிழக அரசு பல்வேறு அதிகாரிகளை கடலூர் மாவட்டத்திற்கு பாதிப்பு சம்பந்தமாக ஆய்வு செய்வோம் இந்த தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக அனுப்பியுள்ளார்கள். அனுப்பப்பட்ட அதிகாரிகள் தற்போது கடலூர் மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு பகுதியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று தற்போது ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆய்வு மேற்கொண்ட போதிலும் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால், வீடுகள் இடிந்த காரணத்தினாலும், மின்சாரம் பல பகுதியில் துண்டிக்கப்பட்ட காரணத்தினாலும், குடிநீர் இல்லாமலும் உணவு இல்லாமலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தற்போது நோய் பரவும் அபாயம் என்பது இருக்குது. அதற்காக சிறப்பு முகாம்கள் 26 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த 26 இடங்களில் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. குடிநீருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக சிறப்பு அதிகாரி ககன்தீப் ஸ்பேடி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடலூரில் உள்ள அமைச்சர் MC சம்பத்தும் பல பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டவர்கள் தேவையானவற்றை உடனடியாக அரசுக்கு தெரிவித்து உடனடியாக வாங்கி அதற்காக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். போர்க்கால நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருவதாகவும் அவர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் பாதிக்கப்பட்டாலும் விவசாயத்தில் இருக்கும் மற்ற பயிர்களான வாழை, நெல், மரவள்ளி உள்ளிட்ட அனைத்து பயிர்களுமே தற்போது அழிந்து விட்டது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு அவர்கள் சோகம் மட்டுமில்லாமல் வெள்ள நீரால் தற்போது 100க்கும் மேற்பட்ட படகுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அந்த கடலில் அடித்து செல்லப்பட்ட படகுகளை மீட்கும் முயற்சியில் கடலோர காவல்படை, மீன்வளத்துறை இணைந்து தற்போது 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடலோர காவல்படை விமானம் அழைக்கப்பட்டது. டார்னியர் விமானம் இங்கு கடல் மேல் பறந்து படகுகள் ஏதேனும் மிதக்கிறதா, அதை மீட்க எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து தகவல் தெரிவித்தார்கள். மாவட்டம் முழுவதும் அவசர கதி துரிதமாக செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவின் பேரில் தற்போது அனைத்து அதிகாரிகளும் இங்கு முகாமிட்டு என்னென்ன தேவைகள், என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, அந்த பாதிப்பிலிருந்து மக்களை எப்படி மீட்க வேண்டும் என்ற பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். விக்ரம், ஸ்ரீதர், நீங்க தொடர்பிலே இருங்க. ஸ்ரீதர், தற்போது நாம் சார்ல்ஸிடம் பேசுவோம். சார்ல்ஸ், தற்போது அங்க இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு? வாகனங்கள் மற்றும் மக்களின் நிலைமை எவ்வாறு இருக்கு? நாம் ஏற்கனவே நாம் பதிவு செய்தது போல முக்கியமாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த சிதம்பரம் பிரதான சாலையில் ஆலப்பாக்கம் பகுதியில் தான் இருக்கும். இந்த ஆலப்பாக்கம் பகுதியில் ஒரு 5க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் வெளியே 3 நாட்களுக்கு கழித்தும் இன்னும் வெளியே வர முடியாத நிலை. ஏற்கனவே நாம் அந்த காட்சிகளை நேரடியாக நம்ம ஹெலிகாப்டர் மூலம், அதாவது வானில் கேமராவை, அதாவது அந்த ஆளில்லா விமானம் மூலம் பறக்க விட்டு அந்த காட்சிகளை நேரடியாக அனைவருக்கும் அந்த உண்மையான என்ன நிலவரம் என்பதை பதிவு செய்து வருகிறோம். இந்த பகுதியை சேர்ந்த பகுதி மக்கள் ஒரு சிலர் இங்கே உள்ளே வந்திருக்காங்க, அவரிடம் கேட்கலாம். அதற்கு முன்னதாக நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக இருக்கிறது. இந்த வெள்ளக்காடுடைய அனைத்து பகுதிகளையும் நாம் பார்ப்பதற்காக பிரத்யேகமாக நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல அனைத்து தொழில்நுட்ப உபகரணங்களையும் பயன்படுத்தி தொடர்ந்து அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இப்ப தற்பொழுது நாம் இந்த ஏற்கனவே நாம் காலை முதலில் பார்க்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது முக்கியமாக இந்த ஆளில்லாத விமானம் மூலம் நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பதிவு செய்வதற்கான இந்த ஹெலிகாம் எனப்படும் இந்த கேமரா தொழில்நுட்ப கருவி இதுதான். இதை வைத்துதான் தொடர்ந்து அதற்கான காட்சிகளை பதிவு செய்து வருகிறோம். தொடர்ந்து நாம் இப்பகுதி மக்களிடம் பேசலாமா? இப்ப இந்த வாய்ப்பு இருக்கா? என்னென்ன பகுதியை சேர்ந்த கிராம மக்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவி தேவைப்படுது? மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான உதவி எல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க? அதெல்லாம் எந்த ஒரு நிர்வாகம் செய்யல கவர்மெண்ட். நாங்க எல்லாம் வெளியே போகும்போது உள்ள மாட்டி கிடக்குறோம். சாப்பாடு எவ்வளவு கிராம மக்கள் உள்ள இருக்காங்க, என்னென்ன ஊரை சேர்ந்தவங்க உள்ள இருக்காங்க, அவங்களை வெளியேற்றுவதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும்? ஒண்ணுமே எடுக்கவே இல்லை. எந்த ஒரு பகுதியில் ஒரு 50 கிராமம் அப்படியே உள்ள மாட்டி தவிக்குது. யாருமே எடுக்கவே இல்லை. கீழ் போன மக்கள் இது எல்லா காலத்தையும் மாட்டி முடிக்கிற யாரும் எந்த ஒரு கவர்மெண்ட் எதுவும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இல்ல, இப்ப அந்த தண்ணீர்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி பாதுகாப்பாக வெளியேற்ற முடியும்? ஊர் மக்கள் உங்களுக்கு பாதை தெரியும், அதை அரசு அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்கீங்களா? அவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்களா? திருச்சி யாரும் வெளியே வரல. எல்லாம் மாவட்ட கலெக்டர் சொல்லிக்கிறோம், ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிக்கிறோம். யாரும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்னென்ன ஊர் பகுதி மக்கள் அங்க உள்ளே சிக்கி இருக்காங்க? மேற்படைப்போம், கீழ்ப்படைப்போம், ஆலப்பாக்கம், கத்தாங்குப்பம், புறவன்மேடு,
மாந்தோப்பு கம்பளி மோடு பாதிப்பு. முக்கியமாக உமா, அதாவது இவர்கள் குறிப்பிட்டது போல 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து உள்ளே சிக்கியிருக்காங்க. தொடர்ந்து வந்து நெடுஞ்சாலைத்துறையினரும் தங்களுடைய பணிகளை செய்து வராங்க. நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் நம்மிடம் இருக்க, அவரிடம் கேட்கலாம். உமா, இப்ப இந்த வாகன நெரிசல் எல்லாம் இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாக இந்த சாலையில அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? சாலைகள்லாம் சீரமைக்க பணி துவங்கிடுச்சா? சார் இப்போ ஜேசிபி வச்சு ஆள் மேல வேலை பார்த்துட்டே இருக்காங்க சார் எல்லா இடத்துலையுமே. எங்க நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர், கோட்ட பொறியாளர், எல்லா பொறியாளர்களும் இப்போ வந்துட்டு இருக்காங்க. பார்வையிட்டு எல்லாத்தையும் சாலையை சீர் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே எல்லா இடத்துலையும் கடவுள் மட்டும் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் திறந்து விட்டு கிளியராக பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப எந்த பகுதியிலையும் வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இந்த சாலை தான் முக்கியமான பிரதான சாலை சிதம்பரத்துக்கு. அது இந்த சாலையெல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டதா? சரி பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ NH 45A இது விழுப்புரம் பாண்டி நாகப்பட்டினம் ரோடு சார். இது எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்கோம். ஆள் வந்துட்டு இருக்காங்க. நேரம் இப்போ இந்த தண்ணி போகிறதுக்கான மூட்டை, மணல் மூட்டை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருக்காங்க. எல்லாம் தயாராக உமா, அதாவது முக்கியமாக இவர்கள் அனைத்துமே அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது வந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. அவர்கள் வந்து தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்ய மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களும் தொடர்ந்து அதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரம் வந்து தொடர்ந்து போலீசார் இந்த சாலையிலே அவர்கள் நின்று கொண்டு இந்த வாகனங்களை பாதுகாப்பாக அது எதிர்புறம் பகுதியில் உள்ள, அதாவது நாகப்பட்டினம் மற்றும் பாண்டியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே கடலூருக்கு உள்ளே செல்வதும் கடலூரிலிருந்து வெளியே செல்லக்கூடிய வாகனங்களை பாதுகாப்பாக வெளியே செல்ல வைப்பதும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வராங்க. உமா, இணைப்பில் இருங்க. நீங்கள் சொல்வது போல தொடர்ந்து நாம் இந்த காட்சிகளை பதிவு செய்து வருவது உண்மையான நிலவரத்தை பதிவு செய்வதன் மூலமாக அரசுக்கு நிவாரண பணிகளில் உதவுவதற்காக மட்டுமே இந்த சமூக அக்கறையோடு புதிய தலைமுறை தொடர்ந்து கடலூர் வெள்ள பாதிப்பு காட்சிகளை பதிவு செய்து வருகிறது. தற்போது நம்முடைய செய்தியாளர் ரஹ்மானிடம் போகலாம். ரஹ்மான், இப்போ பல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுகிறது. இப்போ மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரி, உணவு பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த சாலைகள் துண்டிக்கப்பட்டதால ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா அது போய் சேருவதற்கு? கண்டிப்பாக விக்ரம், அதாவது நேற்று வரை இந்த பிரச்சனை இருந்தது. அதாவது பல்வேறு பகுதிகளில் வந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருந்தது. இப்போது இன்று காலை முதல் படிப்படியாக தண்ணீரானது குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் காலையிலிருந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 8க்கு மேற்பட்ட பஞ்சாயத்து கிராமங்களுக்கு நாமே சென்றிருந்தோம். ஆகவே அந்த பகுதியிலே நம்முடைய வாகனமே செல்லக்கூடிய அளவுக்கு தண்ணீரானது வடிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த மாதிரியான கிராமங்களில் வந்து இதுவரை அவர்களுக்கான மீட்பு உதவிகளோ மற்றும் நிவாரணப் பணிகளோ இதுவரை சென்று சேரவில்லை. பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை, அதாவது அரசு துறை அதிகாரிகள் அங்கு அந்த வரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் கேட்பதெல்லாம் மருத்துவ உதவிதான் தற்போது. ஏனென்றால் நாங்கள் சென்ற பெரும்பாலான கிராமங்களில் அவர்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் வந்து அதிகமாக இருக்கின்றன. அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனடியாக அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பால் தட்டுப்பாடு என்பது இந்த பகுதியிலே அதிகமாக இருக்கின்றது. அதை உடனடியாக அவர்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. விக்ரம், நன்றி ரகுமான். கடலூர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்னும் தண்ணீரில் மிதக்கின்றன. அங்கு நிவாரணப் பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் இந்த நிவாரணப் பணிகள் என்பது செயல்படுத்தப்பட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவுகிறது. பல சாலைகள் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய தலைமுறை நேற்றிலிருந்தே தொடர்ந்து இந்த காட்சிகளை பிரத்யேகமாக ஹெலிகாம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு பதிவு செய்து வருகிறது. அரசுக்கு நிவாரண பணிகளில் உதவுவதற்கான இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்முடைய புதிய தலைமுறை சமூக அக்கறையோடு செயல்பட்டு வருகிறது. கடலூரினுடைய வெள்ள பாதிப்பு பகுதிகளை பதிவு செய்து வருகிறது.